அடி வாங்கின எம்எல்ஏ ஏன் விட்டுருன்னு சொன்னாரு? உன்னை பார்த்து பயந்துருப்பாரு. சாதாரண பயம் இல்ல, எங்க அவனை வெட்டிட்டு வேணுங்கிற மரண பயம். அதனாலதான். அது உனக்கு சொன்னாலும் புரியாது. தம்பி, நீ ஒரு வேலை செய், இங்க இருந்து போ. என்னால இன்னைக்கு வர முடியாது. நாளைக்கு நான் சென்னைக்கு போகணும். அதுவும் ஐஜி கிட்ட சொல்லிடு. நெல்லு, இனி நீ எங்கேயும் போக முடியாது. நீ போக போறது லாக்கப்புக்கு தான். இவனை பிடிச்ச ஜீப்ல ஏத்துங்க. சுதந்திர போராட்ட வீரனா நீ? உன்னை விட்டா இந்த நாட்டையே கூட்டி கொடுத்துருவ. ஒரு அடி முன்னால வச்ச உங்க அம்மாவுக்கே உன்னை அடையாளம் தெரியாமாக்கிடுவேன். உன்னை இங்கிருந்து கூட்டிட்டு போகாம நான் போக மாட்டேன். என்னை இங்கிருந்து கூட்டிட்டு போக இன்னொரு ஆம்பளை பிறக்கணும்டா. போடா நாயே. வேண்டாம், நம்ம போயிடலாம். வாங்க வாங்க. நீங்க ஏன் வந்தீங்க? எதுக்காக அடிச்சீங்க? இது தகராறுல தான் முடியும். முடியட்டும். அவன் போய் பட்டாளத்தையே கூட்டிட்டு வரட்டும். விடமாட்டேன். இனி எவனா இருந்தாலும் நான் விடமாட்டேன். எதையும் சந்திக்க நான் தயாரா இருக்கேன். நீ போய் துணியெல்லாம் எடுத்து வை. நாளைக்கு சென்னைக்கு போகணும். எதுக்கியா? கவர்னரை பார்க்கறதுக்கு. இன்னைக்கு காலையில பேப்பர் படிச்சப்பதான் தெரிஞ்சது. சின்ன வயசுல என் கூட படிச்ச வரதராஜனோட பையன் தான் இப்ப இருக்கிற கவர்னர் ராஜகோபாலன். அவருக்கு என்ன ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. இருந்தாலும் சொல்லி பார்க்கலாம். தூக்கு தண்டனையில இருந்து என் பையனை விடுவிச்சிருங்கன்னு கேட்கிறேன். என் பையனை காப்பாத்துறதுக்கு கடைசியா ஒரு முயற்சி. அல்லாஹ் என்ன கைவிட மாட்டாரு.